ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்ற அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரவீனா அம்மா செம்ம காண்டாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மணியை செருப்பால் அடிக்கிறது கூட அவங்க விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ உள்ள கதை போயிட்டு இருக்கு. என்ன ஆச்சு? மணியை செம்ம காண்டாயி டே ரவீனா விடுங்கடா அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம நேற்றுலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஃபைனலிஸ்ட் 6 பேர் வந்துட்டாங்க. ஃபைனலிஸ்ட் 6 பேர் வந்ததுலேருந்தே மணி மேலே மட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கரை மாதிரி இருந்துட்டு இருக்கு. அதாவது அவர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, மணி தனியான ஒரு பிளேயர் கிடையாது, அவரோட பிளே ரவீனாவை பொறுத்தே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் முன்னாடியில இருந்தே விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இவங்களோட விஷயம் பெருசா கமல் சார் வரைக்கும் போனது எது அப்படின்னா, டான்ஸ் மாரத்தான்ல இவங்க மொத்த பணத்தையும் எடுத்து மணிக்கு கொடுத்ததுனால ரவீனா கழுவி கழுவி ஊத்துனாரு கமல் சார். ஸோ அதனால செம்ம காண்டாயிட்டாங்க. ஸோ அதுல இருந்தே என்னன்னா ஃபேவரட்டிசம் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பெரிய விஷயமா இதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போவும் மணிக்கு ஒரு பேக் ஃபயராகவே இருந்துட்டு இருக்கு வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கமல் சார் ஒரு கொஸ்டின் கேட்டாரு, ஒருத்தவங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டப்போ எல்லாருமே மணியை சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ரவீனா தான் யூனிக் செல்லிங் பாயிண்ட். யாரோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னா மணியோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்ப பேசியிருந்தாங்க. மணி அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்திருந்தார். எப்போ அப்படின்னா, ஓட்டு கேட்கும்போது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருந்தார். என்ன கிளாரிஃபிகேஷன்னா, இந்த மாதிரி எனக்கும் ரவீனாவுக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. அந்த பொண்ணு எனக்கு உள்ள வந்த பொண்ணு, வெளியில நாங்க 2 பேர் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். நாங்க உள்ள வந்ததுக்கப்புறம் எப்படி பேசாம இருக்க முடியும்? நான் உள்ள ஒன்னா தான் இருந்தேனே தவிர்த்து வேற எதுவும் பண்ணல. இதை இவங்க மேனிப்புலேட் பண்ணி வெளியில ஒன்னா காமிக்க பாக்குறாங்க. அதனால அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்னோட கேம் வேற, ரவீனாவோட கேம் வேற. நாங்க 2 பேர் ஒன்னா இருந்தோமே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. இதை நான் கிளாரிஃபை பண்ணணும்னு மக்கள் முன்னாடி பண்றேன். ஏன்னா இது ஒரு கன்ஃபியூஷனா ஆகக்கூடாது அப்படின்றது மணி கிளாரிஃபை பண்ணாரு. மணி கிளாரிஃபை பண்ணது இல்லாம அதுக்கு அடுத்தடுத்த டாஸ்க்ல எல்லாமே மணியை தான் டார்கெட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் இன்னைக்கு நடந்த இதுல கூட என்னன்னா, ஒருத்தவங்களோட கேமை விட உங்களோட கேம் எப்படி பெஸ்ட்டான கேம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்போ கூட மாயா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க என்னதான் பேசினாலும் சரி, என்னதான் சொன்னாலும் சரி, ரவீனாவால தான் நீங்க இங்க நின்றுட்டு இருக்கீங்க. அதாவது ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க நீங்க பயங்கரமா. அதாவது நீங்க சொல்லலாம், நான் ரவீனாவோட கேம் இல்ல, நீங்க ரவீனாவோட கேம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொன்னா கூடமே அது கேம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தான். அந்த மாதிரி ஒரு கேமை நான் விளையாடினது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னாரு மணியை பார்த்து. மணிக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு தகுதி இல்லை. ஏன் தகுதி இல்லை அப்படின்னா, நீ ரவீனா கூட தானே வந்திருக்க. அதுவும் இல்லாமல் உனக்கு இப்போ ஓட்டு வர்றது உன்னோட ஓட்டா வரப்போகுது, ரவீனாவோட ஓட்டு தானே வரப்போகுது. ஆக நீங்க ஜோடியா தானே, பேரா தானே இந்த கேமை விளையாடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மணியை ரொம்பவே அதை வச்சு விமர்சிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மணி அதில் ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டாரு. அதை ஒரு கிளாரிஃபை பண்ணி கூட இல்லை, நானும் அவ்வளோ தெரிஞ்சவோ அவ்வளோதான்றதை தாண்டி எங்க 2 பேரோட கேம் ஒரு கேம் கிடையாது அப்படின்னு அவர் எவ்வளோ சொல்றாரு. ஆனா எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்டாக் என்ன பண்றாங்கன்னா, ரவீனா மணி நீங்க 2 பேர் ஒன்னா தான் உங்க கேம் விளையாடுனீங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறதுனால மணி உண்மையாலுமே செம்ம காண்டாயிட்டாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் விளையாடினதுலேருந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவங்க 2 பேர் விளையாடிட்டு தான் இருந்தாங்க. அது விளையாடல நம்மளால ஓரங்கட்டவும் முடியாது. ஆக இவங்க விளையாடிட்டு இருந்த ஒரு விஷயத்த இப்போ இது மணிக்கே ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகுது அப்படின்றது தான் உண்மை. மணி இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரவீனாக்காக ரவீனா இப்படி தான் விளையாடணும், அப்படி தான் விளையாடணும்னு சொல்லிட்டு ரவீனாவை எந்த அளவுக்கு சொல்லி அவங்கள மோல்டு பண்ணாரு, எப்படி வழி நடத்தினாருன்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ அதோட பேக் ஃபயர் தான் இப்போ மணிக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். மணியும் சும்மா விடலை, எல்லாருமே போட்டு தாளிச்சுட்டு எடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். மாயாவா இருக்கட்டும், இல்லை யாரோ அர்ச்சனா, எல்லாருமே பாயிண்டா அடிச்சு உட்கார வச்சுட்டாரு. ஸோ ஆக மொத்தம் என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ரவீனாவும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் தான், மணியும் ஸ்ட்ராங்கான பிளேயர் தான். இவங்க 2 பேரோட கேமை தனித்தனியாக விளையாடி இருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்றது தான் பார்வையாளர்களோடது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி மணியோட வெற்றி, அதாவது மணி இந்த கோலை ரீச் ஆகி வின் ஆகிற ஒரு ஸ்டேஜில் ரவீனான்னு சொல்லி இவர் புல் பேக் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.